தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. புனித சூசேப்பரை நோக்கிய நமது ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசேப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்றே காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசேப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த அன்பு இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து வழிநடத்திய நித்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் புனித பணியில் புனித சூசேப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமாமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கும் பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசேப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திருக்குடும்பத்தை உழைப்பாலும் உணவூட்டி காத்த புனித சூசேப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புறச் செய்து வாழ அருள் புரிவீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசேப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உமது ஆன்மாவை ஒப்படைத்து நல் மரணமடைந்த புனித சூசேப்பரே, நாங்களும் நல் மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். லூக்கா நற்செய்தி 12ஆவது அதிகாரம் 40ஆவது இறைவார்த்தை. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நரக தீர்ப்படையும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை விட மீட்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமானதா என்ற கேள்வியை இன்று நாம் தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக, மிக கவனமாக எதையும் ஆராய்பவர்கள் என்றும் தங்கள் போதனையில் எதையும் மிகைப்படுத்தாதவர்கள் என்றும் அறியப்பட்டுள்ள மறை வல்லுநர்கள் இது பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். ஜகட்டன், பெலார்மின் என்னும் 2 கல்வியறிவு மிக்க போதகர்கள் சொல்வதை நாம் இப்போது கூர்ந்து கவனிப்போம். வளர்ந்த கிறிஸ்தவர்களில் பெரும் எண்ணிக்கையினர் நரக தீர்ப்படைகிறார்கள். அடிப்படையாக அவர்கள் சொல்லுகிற காரணங்களை சுட்டிக்காட்ட எனக்கு நேரம் இருந்திருக்கும் என்றால் இந்த சத்தியத்தை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஸ்வாராஸ் என்பவர் கூறுவதை மேற்கோள் காட்டுவதோடு நான் நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். எல்லா மறைவல்லுநர்களின் கூற்றுக்களையும் ஆழ்ந்து ஆராய்ந்த பின் கிறிஸ்தவர்களிடையே முன்குறிக்கப்படும் ஆன்மாக்களை விட சபிக்கப்படும் ஆன்மாக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார். மறை வல்லுநர்களின் அதிகாரத்தோடு கிரேக்க மற்றும் லத்தீன் தந்தையரின் அதிகாரத்தையும் இப்போது சேர்த்து கொள்ளுங்கள். அப்போது ஏறக்குறைய அவர்கள் எல்லோருமே ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். புனித தியோடர், புனித பாசில், புனித எஃப்ரோம், புனித கிறிசோஸ்தம் அருளப்பர் ஆகியோரின் எண்ணமும் இதுவே. இன்னும் மேலாக, இது கிரேக்க தந்தையர்களிடையே எவ்வளவு பொதுவான கருத்தாக இருந்தது என்றால், இந்த உண்மை புனித சிமியோன் ஸ்டைலைட்ஸ் என்பவருக்கு நேரடியாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த வெளிப்பாட்டிற்கு பிறகு தமது மீட்பை உறுதிப்படுத்தி கொள்ளும்படி அவர் ஒரு தூணின் மீது 40 ஆண்டுகளாக நின்றபடி வாழ தீர்மானித்தார். இதில் அவர் எல்லாவிதமான கால நிலைகளையும் தாங்க வேண்டியிருந்தது. இவர் எல்லாருக்கும் தவம் மற்றும் பரிசுத்த தனத்தின் மாதிரியாக திகழ்ந்தார். இப்போது லத்தீன் தந்தையர் சொல்வதை கேட்போம். பலர் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் ஒரு சிலர்தான் பரலோக ராட்சியத்தை வந்தடைகிறார்கள் என்று புனித கிரகோரியார் தெளிவாக சொல்கிறார். இரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு சிலரே என்று புனித ஆன்சம் அறிவிக்கிறார். புனித அகுஸ்தினார் இன்னும் தெளிவாக, ஆகவே சபிக்கப்படுகிறவர்களோடு ஒப்பிடும்போது இரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு சிலரே,
மீட்படவர்களின் எண்ணிக்கை மிகவும் சிலரே என்கிறார். ஆனால் புனித எரோனிமுஸ் கூறுவது இன்னும் பயங்கரமானது. எப்போதும் கெட்டவர்களாகவே வாழ்ந்துள்ள 1,00,000 பேரில் ஒருவராவது மீட்கப்படுவது மிகவும் அரிதானது என்று அவர் கூறுகிறார். வாழ்வுக்கு செல்லும் வழி மிகவும் குறுகியது. அதனை கண்டடைபவர்கள் பேறு பெற்றோர். இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முயற்சி செய்யுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு நமக்கு விண்ணகத்தை குறித்த அறிவை புகட்டியிருக்கிறார். எனவே விண்ணக வாழ்வை நமது கண்முன் கொண்டு இவ்வுலக வாழ்வை செம்மையாக வாழ வரம் வேண்டி இறைவனிடத்தில் இன்று மன்றாடுவோம். செபிப்போமாக. எம் அன்பு நேசரே, எம் இறைவா, முழு மனதுடனே உம்மை ஆராதித்து துதித்து வாழ்த்தி வணங்குகிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய கருணையும் இரக்கமும் இன்று புதுப்பிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அசிங்கமான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய திரு இரத்தத்தால் எங்களை புனிதப்படுத்தி புதிய அருள் வாழ்வை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நம்பி நீர் இந்த உலகில் கொடுத்திருக்கும் அனைத்து பொறுப்புகளுக்கும், அதற்காக நீர் எங்களுக்கு அளித்திருக்கும் கொடைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள உமது திரு உடலையே எங்களுக்காக தகன பலியாக ஒப்புக் கொடுத்தீரே. இந்த விலை மதிப்பில்லாத இரத்தத்திற்கு எதிராக நாங்கள் கட்டிக்கொள்ளும் அனைத்து பாவங்களுக்காக உம்மிடத்தில் இப்போது மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை கைவிட்டு விடாதீரும். சாத்தானின் சகலவிதமான பொல்லாப்புக்கள், சோதனைகள் ஆகியவற்றிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும். எங்கள் வலிமையும் வாழ்வுமான அன்பு இறைவா, இன்று நாங்கள் செய்யும் அனைத்து பணிகளிலும் வெற்றியை தந்தருளும். நாங்கள் மனம் உடைந்து போகாதபடி எங்களை பார்த்து கொள்ளும். எங்கள் உறவுகளை பலப்படுத்தும். நாங்கள் பயன்படுத்தும் உணவு, தண்ணீர் போன்றவற்றை ஆசீர்வதித்தருளும். எம்முடைய பயணங்களில் எம்மோடு வந்தருளும். காயப்பட்ட மனிதர்களை கட்டுப்போடும். தவறிப்போன ஆடுகளாகிய எமது பிள்ளைகளின் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வாரும். நோயுற்ற மனிதர்களின் உடலை, ஆன்மாக்களை குணப்படுத்தும். உம்முடைய காயங்களால் எங்களுக்கு சுகம் தந்து உமக்கு நன்றி பலி செலுத்த எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் என்றும் உம்மை இம்மையில் பின்தொடர்வும் மறுமையில் உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.